சூரிய பகவான் உங்களுக்கு திக்பலத்துல உட்காந்துருக்காரு. நல்லா ஏன் நான் நல்லது சொல்றேன் தெரியுமா? எப்போதுமே சரி மிதுன ராசிக்கு சூரியனும் புதனும் ரொம்ப நட்பு கிரகம். பயங்கரமான புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி திறமையான குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அதுவும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குருவுடைய பார்வையில வீடு கொடுத்தவரை குரு பகவானை பார்க்கிறாரு. அதனால 27ஆம் தேதி வரை உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும். பங்குனி மாசம் 27ஆம் தேதி வரை நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் நல்லதா நடக்கும், கெட்டது நடக்காது. ஒன்றும் இல்லை, இட பிரச்சனை வந்திருக்கும், வண்டி வாகன பிரச்சனை வந்திருக்கும், வீணா வண்டி வாகனம் செலவு பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி அமைப்புல ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க. சூரிய பகவான் பாருங்க, சூரியன் சனி சுக்கிரன் எல்லாமே 10ஆம் இடத்துல போய் நல்ல பலத்துல உட்காந்துருக்குது. அடுத்த சுக்கிரன் லாபத்துல வர போறாரு. அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம், தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நிரந்தரமான வேலை. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றான். குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துக்குங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க, எல்லாம் விசேஷமாக திருவிழாவாக இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்போதுமே சரி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி பயங்கரமான புத்திசாலி குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி திறமையான குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அறிவான ராசிக்கு இந்த ராசியில பிறந்துட்டாவே ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. இவங்களுடைய சிந்தனையே பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. பெருசா வாழ்க்கையில சாதிக்கணும் சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும்ல, இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. ஒருத்தனை வந்து அறிவால வீழ்த்தணும்னா இவங்களால முடியும். அடிதடிக்கு போகணும் அவசியமே கிடையாது. மிதுன ராசி மூளையை மட்டும் பிரைனை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க பெரிய லெவலுக்கு போயிருவீங்க. இது எப்போதுமே மிதுனத்துடைய இயல்பான குணம். நல்ல புத்திசாலி, அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க மிதுன ராசியில சூப்பரா இருக்கும். பிடிச்ச கேரக்டர் மிதுன ராசிக்காரன். குழந்தை போல் குணம் இருக்கும். நீங்க பழகிட்டா குழந்தை போல பேசுவாங்க. இதான் அவங்கள்ட்ட ஸ்பெஷலே. குழந்தை போல் குணம். அன்பை கொடுத்து பாருங்க, அன்பை அதிகமா அள்ளி கொடுப்பாங்க. நிறைய கலைகளை ரொம்ப விரும்புவாங்க. உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை செய்வாங்க மிதுனத்துல பிறந்துட்டாவே. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். பங்குனி மாசம் கால சக்கரத்தின் 12வது மாசம் தான் அந்த பங்குனி மாசம் சொல்லுவாங்க. 12வது மாசம் எப்படி ராசிகள் பண்ற ராசிக்கு அது மாதிரி 12 மாதம் உண்டு. அதாவது பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது இதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எல்லாருமே நீங்க செக் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல எல்லாருமே இந்த மாசம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ அம்மன் அருள் போனா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒவ்வொரு திசை ஒவ்வொரு புத்தி கிரக பிரகாரம் கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு இல்லைங்க, இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருக்கு. என்ன நட்சத்திரம்? அதாவது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் 3வது வரை பிறந்திருப்பீங்க. ஆனா நீங்க பிறந்த நேரம் எல்லாருமே ஒரே நேரத்தில் பிறக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒவ்வொரு நேரத்தை பிறந்திருப்போம். பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த கிரகம் யோகமான கிரகம், இந்த கிரகம் பலவீனமான கிரகம், இதுல போகணும், இதுல போகக்கூடாது, இந்த விஷயத்த பண்ணணும், இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. எதை வச்சு சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சு, பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான்
நம்ம அக்யூரேட்டா எந்த கிரகம் யோகமான கிரகம் கண்டுபிடிக்க முடியும். ராசியை வச்சு முடியவே முடியாது ராஜா. சில பேர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் இடையில கஷ்டப்படுவாங்க, ஒரு சில மாதத்துல இருந்து கஷ்டப்படுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா மிதனராசி நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்களே, பார்த்து நிறைய பேர் சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றீங்க, நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், உங்க வீடியோ தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு மனசு ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எல்லாருமே நீங்க செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணி நம்ம என்ன கர்மால பிறந்தோம் இதை கண்டுபிடிச்சாவே போதும். ஒண்ணும் இல்லைங்க, தலை முதல் பாதம் வர 9 கிரகம் இயங்குது. அந்த கிரகத்துல எது நல்ல கிரகமோ நல்லது செய்யும், எந்த கிரகம் பலவீனமோ கண்டிப்பா பலவீனத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரகம் பொறுப்பு எடுக்கவே எடுக்காது. ஒரு சார் காலைல மதியம் பிறந்த அந்த பிறந்த நேரத்தை வச்சுதான், அதான் அந்த கிரகத்தை வச்சுதான் அந்த 12 கட்டத்துக்குள்ள லக்னத்தை உயிரும் வைப்பாங்க. அந்த லக்னாதிபதி எங்கே போயிருக்காரோ அங்கே நல்லது நடக்கும். அது சார்ந்த விஷயத்தான் அவங்க போவாங்க. இதான் விதி, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கிரகம் எப்ப கடைசி முடிவு வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகத்தை எடுத்து பார்க்க உங்க ராசியில பாருங்க, குரு பகவான் சஞ்சார செய்றார். 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல யாரு, செவ்வாய், புதன், ராகு, 3 கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா நேரா 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி பகவான். இதுதான் கிரகத்தோட அமைப்பு. 3 கிரக பேச்சு வருது இந்த மாசத்துல. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கரெக்டா 11ஆம் தேதி சுக்கிரபகவான் பேச்சை அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல சுக்கிரபகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் தேதி உள்ள செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு போறாரு. கேந்திர யோகத்துல போய் நிக்கிறார் செவ்வாய். அடுத்து 27ஆம் தேதி வரும் புதனும் கேந்திர யோகத்துக்கு வர்றாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதியானவர் யாரு, புதன் பகவான். அதுவும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குருவுடைய பார்வையில வீடு கொடுத்தவரை குரு பகவானை பார்க்கிறாரு. அதனால 27ஆம் தேதி வரை உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும். பங்குனி மாசம் 27ஆம் தேதி வரை நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் நல்லதான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஆனா ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி நீங்க பண்ணணும். இதுக்கான அமைப்பு பக்காவா இருக்கு. இதை கரெக்டா நீங்க மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா பண்ண வைக்கும் அந்த கிரகம். அப்ப ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்தாவே ஒரு நல்ல விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாசத்துல, பங்குனி மாசத்துல சொல்றேன். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு திக்பலத்துல உட்காந்துருக்காரு. நல்லா ஏன்னா நல்லது சொல்றேன் தெரியுமா, எப்போதுமே சரி மிதன ராசிக்கு சூரியனும் புதனும் ரொம்ப நட்பு கிரகம். 10ஆம் இடத்துல நல்லா பாருங்க, 100க்கு 200% திக்பலமா இருந்தா அந்த பலனை கொடுத்துரும். ஒரு கிரகம் இந்த திக்பலன் சொல்றதுங்க பாத்தீங்கன்னா 100க்கு 200 நல்ல பிரசன 100க்கு 200% கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதோட பலனை. அப்போ உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வெற்றியை காட்டக்கூடிய இந்த சூரியனை வந்து அது 10ஆம் இடத்துல போய் இருந்து நேரா 4ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க, சரியான யோகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா உங்களுக்கு பாருங்க 6ஆம் வீட்டு செவ்வாய் பாருங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க ராகுவோட சேர்ந்து வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரி நிறைய பிரச்சனை, தடை, தாமதம், பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கணும், கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க யார் ஜாதகம் எடுத்து பாருங்க, ஜாதகத்துல யாருக்கு திசாபதி சரியில்லையோ வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை மட்டும் இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. மிதன ராசிக்கார கண்டிப்பா டைட்டா இறுக்கி பிடிச்சிருக்கும். காசு பணமே யாருமே இருந்திருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை தொழில பயங்கரமான வீழ்ச்சியை கொடுத்தவங்க தெரிஞ்சுக்கங்க. யாருக்கு ஜாதக திசாபதி சரியில்லையோ மாமனார் மாமியார் உறவு, தகப்பன் வழி உறவுகள், பெரியப்பா சித்தப்பா உறவு, இதுல ஒரு மன வருத்தங்கள், நிறைய பேர் கோர்ட்டு கேஸை பாக்குறது, நிறைய பேருக்கு இந்த தோல் ஸ்கின், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கால் வலி, உடம்புல உள்ள காது மூக்கு தொண்டையில ஒரு பிரச்சனை, இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துருக்கணும். நீங்க கேட்டுக்குங்க, நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிரபச்சாரம் சரியில்லையும் இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருப்பாரு. ஒன்றும் இல்லை, இட பிரச்சனை வந்திருக்கும், வண்டி வாகன பிரச்சனை வந்திருக்கும், வீணா வண்டி வாகன செலவு பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி அமைப்புல ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க. ஒரு லோனு கேட்டிருப்பீங்க, இந்த லோனுக்கு தள்ளி போகும். வெளிநாட்டுல இந்த நிறைய கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் வேலைக்கு போட்டிருப்பீங்க, ஏன்னா வேலை கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா மிதன ராசிக்காரங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுக்குது மிதன ராசிக்காரங்க. இப்ப ஏன் சாதகமா இருக்குன்னா ஒண்ணும் கிடையாது, எந்த கிரகமும் கெட்டடத்துல இல்லை, எல்லாமே கேந்திரத்திலையும் திரிகோணஸ்தானத்தையும் இருக்கும்போது இங்க நல்லதானே நடக்கணும். அது இல்லாம குரு பகவான் பாக்குறாரே, அதனாலதான் நான் நல்லது சொல்ல போறேன். ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி சுயசாரத்துல இருந்து போய் பாக்குறாரு. சூரிய பகவான் பாருங்க, சூரியன் சனி சுக்கிரன் எல்லாமே 10ஆம் இடத்துல போய் நல்ல பலத்துல உட்காந்துருக்குது. அடுத்து சுக்கிரன் லாபத்துல வர போறாரு. அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம், தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கிடைக்கிறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. நிரந்தரமான வேலை, அதுவும் வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய இது எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன் கிடைக்கும், என்ன காரணம்? செவ்வாய் எப்படி பார்த்தாலும் நேரா போயிட்டு அவரும் 10ஆம் இடத்துல போய் சூரியனோட சேர்ந்துருவாரு. வெற்றிஸ்தான் அதிகோட 19ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். இதுல அதை தாண்டி வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா வரும். அரசாங்க வேலை இல்ல தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு போறது, ஒரு ப்ரொமோஷன் நீங்க பாக்குறது கண்டிப்பா நடக்கும். இது 100க்கு 100% உண்டுங்க. இதையும் தாண்டி வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்குவீங்க பாருங்க.
நான் சொல்றது 27ஆம் தேதிக்குள்ள வாங்கணும், இல்ல 27ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குவீங்க. நான் சொல்றது பங்குனி மாசம் 27 நாள், அதை கணக்கு எடுத்துக்கணும். வேற 4ஆம் இடத்தை அது பாக்குது. இப்ப வண்டி, வாகனம், வீடு, பூமியை வாங்க வைக்கும். அதுல உள்ள கேஸ் வழக்கு இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வழக்கு இருந்தா கரெக்டா பங்குனி 27க்கு அப்புறம் உங்க வழக்கு உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். சொத்து வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, எல்லாமே பங்குனி மாசம் 27ஆம் தேதி இது நடந்தே தீரும். இதை மாற்றவே முடியாது. கடன் பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் சேங்ஷன் ஆகும். திருமண வாழ்க்கை உள்ள குழப்பங்கள், கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்தால் அந்த மன வருத்தங்கள் இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. குருவாக்கு நிவர்த்தி ஆயிட்டார். அதனால நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். தொழில்ல பயங்கரமான ஒரு அமைப்பு இருக்கு. தொழில்ல பயங்கரமான யோகம் இருக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றம். வெற்றிஸ்தான அதிபதியும் 10ஆம் இடத்து சனி பகவானும் சேர்ந்து இருப்பால் கண்டிப்பா உண்டு. தொழில்கார அதிபதி சனியோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. அது ஒண்ணு. அடுத்த சுக்கிர பகவானும் 5ஆம் வீட்டையும் 12ஆம் வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே லாபங்கள் தேடி வரும். இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை. நமக்கு அடிக்கும் பாருங்க யோகம். ஜாதகத்துல நல்லா தசாபுத்தி இருந்து நடந்து இப்ப ராசியான கிரகம் எதுன்னு பார்த்து எடுத்தா கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்கும். என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஆசைப்பட்ட கிரகம் 5ஆம் வீடு, லாட்டரி யோகமே 5ஆம் இடம் தான். அது போய் நேரம் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது பாருங்க. பெருங்குண்ட பணத்தை 5ஆம்னா ஆசை, உழைப்பு இல்லாம கஷ்டப்படாம காசு சம்பாதிக்கணும். அவர் சொந்த வீட்டை பார்க்கணும்னா கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்குங்கிற வார்த்தையை நான் ஆணித்தனமா சொல்லுவேன். இதர ராசிக்கு லாட்டரி யோகம், கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெயினா மருத்துவர்கள், கெமிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, எழுத்து பேனா மூலமா எந்தெந்த வேலை பார்க்குறீங்க அனைவருக்கும் சூப்பரான நேரம். அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், நிறைய வெற்றிகள் தேடி வரும். நான் கெட்டது சொல்ல வல்ல. நம்ம எல்லாருமே ஒரு கருமால பண்ணிருக்கோம். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும், யோகமா இருக்கும். பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும் பாருங்க மிருகசீரிடத்தை பிறந்தா. எது வந்தாலும் பயப்படாதீங்க. மிருகசீரிடத்தை பிறந்தவங்க எல்லாமே யோகம் மட்டும்தான். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, மீன மருத்துவர்கள், இந்த கட்டிட சார்ந்த துறையில உள்ளவங்க, நெருப்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல யோகம், நல்ல நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். எந்த ஒரு தடங்களும் வராது. ஏன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே செவ்வாய் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கு. அது இல்லாம 9ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி உங்களுக்கு முன்னாடி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மருத்துவ செலவு நிறைய வந்திருக்கும். இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க தான். அடுத்து திருவாதிரை. பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி திருவாதிரையில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். டேலண்டான குணம், அறிவான குணம், திறமையான குணம், பயங்கரமா புத்திசாலி குணம் நிறைய திருவாதிரையில பிறந்தா கண்டிப்பா ஒண்ணு. இந்த பங்குனி மாசத்துல நிறைய நல்ல விஷயம் காத்து இருக்குது திருவாதிரையில பிறந்தவங்க. ஏன்னா அங்க புதன், அறிவுக்காரன் புதன், அங்கேதான் உங்க ராசி அதிபதியும் ராகு சேர்ந்து இருக்கு. அதனாலதான் சொல்றேன் நல்லது நடக்க போகுங்கிற விஷயத்த சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்க, சுபசெலவு, சுபகாரியமா ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. திருவாதிரையில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. கொஞ்சம் புதன் வக்ரத்துல இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு செலவு, மருத்துவ செலவு, வரைய செலவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நிறைய தடங்களை இதுக்கு சந்திச்சிருப்பீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. நல்ல நேரம் நெருங்கிருச்சு. வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், தொழில் உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. யார்? திருவாதிரையில பிறந்த அனைவருக்கும் சரி, நல்ல யோகம். இந்த பங்குனி மாசம் சூப்பரா இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவன், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீ பயப்படாதீங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. நீங்க தான் ராஜாண்யமே. கணவன் ஒற்றுமை, ஒரு புகழ் அந்தஸ்துக்கு போறது, மெயினா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, தொழில ஒரு மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம். அப்ப எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம், செம்மையான நேரம் பாருங்க புனர்பூச நட்சத்திரம். அப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் தான். இனிமே நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.